பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுதான் நிறைவானவர். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்று வேதம் சொல்லுகிறது. நமது வாழ்க்கையில் அநேக குறைவுகள் உண்டு. எதிர்பாராமல் குறைவுகள் நேரிடுகிறதும் உண்டு. குறைவுகள் காணாதிருக்க அநேக வழிமுறைகளை தேடுகிறோம். ஒரு நாளைக்கு 10 முறையாவது நாம் தொலைபேசியில் கடன் பெறுவதை குறித்து அல்லது கிரெடிட் கார்டை குறித்து நச்சரிக்கப்படுகிறோம். அதில் ஏதாவது ஒன்றில் நமக்கு தெரியாமலே விழுந்து விடுகிறோம். இப்படி போலி ஐசுவரியங்களிலே வேதனை உண்டு. பணம் செலுத்த வேண்டிய நாள் வரும்போது படுகிற பாடு, வேதனை, கணவன் மனைவிக்குள் வரும் பூசல்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள் வரும் விதண்டாவாதங்கள் எண்ணில் அடங்காதது. ஆனால் இயேசுவுக்குள் இருக்கிற நிறைவு நமக்குள் மாற்றப்படும் போது அந்த நிறைவு நிரந்தரமானது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கையாயிருப்போம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவிற்கு பின் என்றும் அனுபவம் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் கடன் வாங்குவதே இல்லை. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாகவே தருகிறார். ஜெபம். ஆண்டவரே, எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். ஆமென்.